இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பித்தால், நீங்கள் உண்மையாக நீங்கள் மனசாட்சியோடு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தினமும் ஜெபித்து, தினமும் வேதம் வாசித்து, பரிசுத்தமான வாழ்விலே நடக்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா வரலையாங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, நான் அப்படி இருக்கிறேன்னா, அப்படி இருந்தால் மாற்றம் அடையுமா? நீங்கள் 1 மாதம் நேரம் எடுத்துக்கோங்க. ஒரு மாதம் முழுக்க எடுத்துக்கோங்க. நீங்கள் தினமும் ஜெபித்து வேதம் வாசித்து நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வதற்கு 1 மாதம் முழுக்க முயற்சி எடுங்க. அந்த 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் அதற்கு உங்கள் மனது இணங்குகிறதா என்று பாருங்கள். என்னது அங்கே போட்டிருக்குல்ல, மனது இணங்க வேண்டும். எதுக்கு? அதன்படி நடப்பதற்கு இணங்க வேண்டுமா? அல்லேலூயா. சத்ருவோடு கூட போராடுவதற்கு நீங்க ரெடி ஆகணும். அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, அது கர்த்தருடையது. நீங்க எப்ப சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கணும், சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கணும்னு நீங்க நிக்கிறீங்களோ, யுத்தம் உங்களுது இல்ல. சத்ரு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யுத்தத்தை அவர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒரு தாவீது எழும்பி நின்று அவன் சொல்றான், சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்னான். அவன் பலமோ அவனுடைய உருவமோ அவனுடைய திறமையோ அங்கே ஒன்றும் செய்ய முடியாது கோலியாத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. இவன் சென்றான், கர்த்தர் யுத்தத்தை வெற்றியாக மாற பண்ணினார். அல்லேலூயா. அப்படின்னா சத்ருவை அழிக்கிறதுக்கு, பிசாசின் அதிகாரம் அழிப்பதற்கு நீங்க எப்போ உங்க காலை எடுத்து நீங்க வைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றியை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சைஸுக்கும் உங்கள் உருவத்துக்கும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்கள் வெற்றி அநேகர் பேசப்படுகிற ஒரு வெற்றியாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, சத்ருவின் அதிகாரங்களை அழிக்கக்கூடிய ஜெபங்களை செய்யறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் வந்தவங்களுக்கு தெரியும், சில முக்கியமான காரியங்களை உடைச்சி என்ன பண்ணியிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இல்லைன்னா சில குடும்பங்களில் சில போராட்டங்கள் பெரிதாய் மாறி இருக்கக்கூடும்.